நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 17வது வசனம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறியை பார்க்கலாம், சிநேகத்தோடு இருக்கும் இலை கறியே நல்லது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு சில இடங்கள்லாம் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அன்பே இருக்காது, ஒரு பிரியமே இருக்கு, பாசமே இருக்காது. ஏதோ சமைச்சு போடணுமே அப்படின்ட்டு சமைச்சு போடுவாங்க. ஒரு அன்பு இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ஒரு இணக்கமே இருக்காது, நெருக்கமே இருக்காது, ஒரு பாசமே இல்லாம இருக்கும். அந்த குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்பம் இருக்கும் போது ஒரு அன்பே இல்லாது. ஏதோ ப்ரொசீஜருக்காக சரி சமைச்சு போட்டு ஆகணுமே அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜருக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள அன்பு பெருசா பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க நல்ல ராஜ விருந்து சாப்பிடுறத பார்க்கலாம், நல்ல நான்வெஜ் எடுத்து நல்லா சாப்பிடுறதை பார்க்கலாம், சிநேகத்தோடு இருக்கக்கூடிய இடத்துல இலைக்கறி அப்படின்னா வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆனா அன்போட இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஸோ இன்னைக்கு எதுக்கு இந்த அன்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது, ஆண்டவர் நம்முடைய மனசை ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறார். அந்த மனசுக்கு அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்குல சில ரொம்ப ரூடா நடந்துக்கிறது, எப்பவுமே ரூடா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் அன்பு காட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குது. எல்லாருமே எல்லா மனுஷரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலயுமே அவங்க ரூடா நடந்துக்க மாட்டாங்க. வேலை ஸ்தலத்துல ரூடா நடந்துக்கிறாங்க, எப்போ உருனே இருந்துட்டு இருக்காங்கன்னா வீட்டுல அன்பா இருப்பாங்க, வீட்டுல உருன்னு இருக்கிறாங்கன்னா வேலை ஸ்தலத்துல அன்பா இருப்பாங்க, ரெண்டு இடத்துலயுமே உருன்னு இருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா அன்பா இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க அன்பா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அன்பே இல்லை அப்படின்னா அந்த மனசு ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ மனசோட டிசைனே அந்த மாதிரி தான். மனசு ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னாக்க நீங்க அன்பா இருந்து பாருங்களேன், அது ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஸோ இன்றைக்கும் கூட இன்னைக்கு நம்ம நல்ல நல்ல தடபுடலான விருந்து நல்லா இருக்குதாங்க, சாப்பாடு நல்லா இருக்குதா, எல்லாம் சூப்பரா இருக்குதா, அதை மட்டும் நீங்க பார்க்காதீங்க, அன்பு இருக்குதா அப்படின்றதையும் பாருங்க. இன்னைக்கு சில இடங்களுக்குலாம் நீங்க போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட அன்பே இருக்காது, ஆனாலும் கூப்பிட்டு வச்சு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னர் ஹார்ட்னு ஒண்ணு இருக்குது. வெளிப்புறமா நம்மளை பார்க்கும்போது சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல இணக்கமா இருப்பாங்க. ஆனா உள்ள மனசுக்குள்ள நம்மளை பத்தி ஒரு ஒப்பீனியனே இருக்காது, நம்மளை பத்தி ஒரு நல்ல ஒரு விதமா அவங்க நினைச்சுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் நம்ம போகும்போதெல்லாம் நல்ல விருந்து செஞ்சு நல்ல சாப்பாடு போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடங்களை கண்டறிஞ்சு அங்க இருந்து விலகுறது ரொம்ப நல்லது. சும்மா எதுக்கு அவங்களுக்கு செலவு கொடுத்துட்டு பாருங்க. அப்போ நம்ம இன்னைக்கு அன்பான இடங்களை நம்ம தேடி போகணும். அன்பு யார் யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நீங்க பாருங்க. அன்பா இருந்து அவங்க எதை கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க. சிலவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நான்வெஜ்ஜா இருந்தா நல்லா இருக்கும், சிக்கன் இருந்தா நல்லா இருக்குமே, சிக்கன் போட மீன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அன்பா இருக்கிறவங்களை காயப்படுத்துறது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இல்லாம அன்பா இருக்கிறவங்க என்னத்தை கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க. அதே சமயத்துல அன்பில்லாத இடங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.